மனிதம் மனிதரோட கழிவுகளை வந்து மனிதரே அகற்றும் அந்த இதை வந்து முற்றிலும் வந்து ஒழிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. இந்த கால்குலேஷனும் அந்த கால்குலேஷன் ஒன்னா இருந்தா மட்டும்தான் தேர்தல் கரெக்டா நடந்ததுக்குன்னு அர்த்தமாமா. இது ஒரு டைம் நடந்துருச்சுன்னா படிக்க வைங்க போதும். இவர் சொன்னது வந்து மோடிஜிக்கு போகும் வரை ஷேர் செய்யுங்கள். ஆத்தாடி ஆத்தாடி வெளியில படுத்தா காத்தாடி அம்மா உன் கை வீசி அப்புறம் மூஞ்சில பூசி. டேய் சனுஜப்பா, ஒரு மாதிரி காண்டா இருக்குது. பசங்க கூப்பிட்டு ஒரு கேம் விளையாடலாமா? ஓ தாராளமா. எனக்கு ஒரு மாதிரி போராத்தான் இருக்குது. நான் கேம் விளையாண்டு இருப்பான். உனக்கு போர் அடிக்கிற என் காலில் உட்காந்துட்டு இருக்க எனக்கு வலி. பொழுதுலைக்கு கேம்ல தான் இருப்பா. சரி வா. யாரு 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 யார் இருக்கா? உள்ள யார் இருக்கா? டக் டக் யார் அது? பேய் எது? என்ன வேண்டும்? நகை வேண்டும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? பச்சை கலர். என்ன பச்சை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தேடி வந்து பிடிப்பானுங்க. வாட்டர் கேன்லாம் இருக்குல்ல, ட்ரூத் ஆர் டேர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேம்லாம் உனக்கு தெரியுமா? ஓ தெரியும் தெரியும். உனக்கு தெரியுமாடா? ட்ரூத் ஆர் டேர் தெரியும். தெரியுமா? கூப்பிடுறா நம்ம மக்களை கூப்பிட்டு நீங்க ட்ரூத் ஆர் டேர் வந்து ஒரு மாதிரி செய்யலாம். டேய் எவன்டா உள்ள வாங்க, ஃபன் இருக்கு, ஒரு கேம் போடுவோம். பண்ணு இருக்கு. நீ இவனுக்கு பண்ணு இருக்குடா. இங்க வேற பீத்தா இருக்காங்க. பண்ணு இருக்கோ இல்ல இவனை மட்டும் அடிச்சா சுத்து 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 ஃபன் பண்ற சொல்றா. சுத்து போன் பண்றலடா, ஃபன் பண்ற சொல்றா. ஃபன் பண்ணி இன்னைக்கு சனுஜ ஓட விடுற சொல்றா. ஓட விடுற சொல்லி நான் இன்னைக்கு ஒன்னு ஓட விடுறேன்னா நீ என்ன ஓட விடுறிய? தனியா வந்து சாவாதரா, கூட்டமா வந்து கும்மியடி. சரி ஏதோ கூப்பிடுற வாடி. என்ன மாமா ஜிஜோ சுத்தி அப்படி கேம் ஆரம்பிச்சு விடுங்க ஜிஜோ. யார் பக்கம் வருதுன்னு பாப்போம். நல்லா சுத்துங்க நல்லா சுத்துங்க. போதும் போதும், கை வைக்காதீங்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். நல்ல ட்ரூத் ஆடாரா? சரி ட்ரூத். நீ ஒரு பைத்தியக்காரங்கிறது உங்க அத்தா அம்மாக்கு தெரியுமா தெரியாது? உங்களோட சுத்தரல மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ட்ரூத் ஆர் டேரா? டோரா இல்லடா, ட்ரூத்டா. ஜாபர், உனக்கு காலேஜ் படிக்கும் போது இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு பாக்குற. உடம்புன்னு மட்டும் தயவு செய்து சொல்லிடாத. சரி, இப்போ உனக்கு அது ஏதாவது ஃபீல் ஆயிருச்சுன்னா நீ அதை எப்படி அதை பாக்குற, அதை உண்மை சொல்லு. அதுக்கு இதுக்கு உனக்கு ஏதாவது கேரக்டர் டிஃப்ரெண்ட் ஆச்சா, இல்ல நீ என்ன பண்ற அனுபவங்கள் அது ஏதாவது சொல்ல முடியுமா? தலைவரே, இப்ப நான் சொல்ற பதில் வந்து சரி ஒன்லைன்ல முடிச்சிடுறேன். என்னைக்கு வந்து நம்ம மாறணும்னு நினைக்கிறோமோ நம்ம வாழ்க்கையும் மாறணுங்கிறத நான் நம்புறேன். அதனால அப்படியே டே பை டே மாத்திக்கிட்டு போயிட்டே இருக்கு. சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. ஆமா, சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதெல்லாம் விடுவேன். இந்த ட்ரூத் ஆர் டேர் வந்து போகுது, நல்லாதான் போகுது. இன்னைக்கு ரொம்ப வந்து ஹாட் டாபிக் என்னன்னா, காங்கிரஸ் வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்கல்ல, அதை பத்தி யாராவது பாத்தீங்களா? யூடியூப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, நியூஸ் சேனல் அதில் ஏதாவது பாத்தீங்களா? பயங்கர கூஸ் பம்ஸான சில தேர்தல் அறிக்கையில விட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, பேச்சுரிமையை திருப்பி கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல முதல் ஒரு முக்கியமான ஒரு இதுவே வந்து கொடுத்தது வந்து என்னன்னா பேச்சுரிமை அப்படிங்கிறது. ஓகே, எனக்கு வந்து என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, கடந்த வந்து மத்திய அரசு வந்து இந்த ஒரு தேர்தல் அறிக்கை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷமா இது கொடுக்கவே இல்லை. மனிதரோட கழிவுகளை வந்து மனிதரே அகற்றும் அந்த இதை வந்து முற்றிலும் வந்து ஒழிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஏன்னா நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நம்ம நண்பர்கள் தான், அவங்களுக்காகவும் சரி ஒரு மனிதநேயத்தோடவும் சரி அந்த ஒரு அறிக்கை வந்து பர்சனலா ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது.
அதுக்கு வந்து காங்கிரஸுக்கு பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே இப்ப தூய்மை பணியாளர்கள் வந்து இப்பதான் சமீப காலமா தான் அவங்க மேல எல்லாத்துக்குமே ஒரு அக்கறை வருது. ஒன்னொன்னும் இந்த மரியாதை கொடுக்கறது, அவங்கள ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் தான் அவங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட், அவங்க இல்லாட்டினா இல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க மேல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் வர்றது இப்ப இந்த ரீசெண்டா தான் அவங்களுக்கு. இதனால் வரைக்கும் அவங்களை யாருமே டேக்கிங் கேர் பண்ணிக்கிட்டது இல்லை. இப்போ இந்த அரசு என்ன சொல்லுதுன்னா, அவங்க தூய்மை பணியாளர்கள் பணியின் போது மரணித்தாலோ இல்லை ஏதாவது நியமிட்டாலோ 30 லட்சம் அவங்களுக்கு வந்து இழப்பீடு வழங்குதுன்னு. காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை பார்த்ததுல ஒரு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி என்ன விஷயம்? அதுல வந்து தேர்தல் வந்து இந்த ஏன்னா இது தேர்தல்ல வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னா இந்தியாவில் ஒரு மாற்றமே ஏற்படும். எதுல கேட்டாங்க தேர்தல்ல. ஏன்னா அந்த தேர்தல் நடத்துறதுல வந்து இவிஎம் மிஷின் கூட சேர்ந்து கையில பாண்டு போட்டு வைக்கிறதும் இனிமேல் நடைமுறைப்படுத்தப்படும் சொல்றாங்க. இந்த சீல் குத்தி ஓட்டு போடுவோம் அந்த பழைய முறை. அது வந்து இவிஎம் கூட சேர்ந்து பண்றாங்க. இந்த கால்குலேஷனும் அந்த கால்குலேஷன் ஒன்னா இருந்தா மட்டும்தான் தேர்தல் கரெக்டா நடந்ததுக்குன்னு அர்த்தமாமா. இது ஒரு டைம் நடந்துருச்சுன்னா பாஜக இது இந்த வாட்டி ஜெயிக்க வச்சு இந்தியாவை காப்பாத்துறது நம்மளுடைய வேலை. பார்ட் 2 சொல்லாங்க, எல்லாமே 2 சொல்றாங்க. சரி, இதுல என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி மேட்டர் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தான் ஜிஎஸ்டி மேட்டர் வேற மாதிரி வந்து கொண்டு வரலாம், அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து அந்த ஒரு ப்ராசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து பிஜேபி வேற மாதிரி ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதை வந்து அகற்றி அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு, அதாவது வெர்ஷன் 2ல வந்து இவங்க வந்து ஜிஎஸ்டி கொண்டு வராங்களாமா. ஆனா பிஜேபி யூஸ் பண்ண அந்த ஜிஎஸ்டி வந்துட்டு வாங்குறவங்களுக்கும் சரி கொடுக்குறவங்களுக்கும் சரி இந்த ஏற்றுமதி இறக்குமதி அங்கிருந்து இங்கிருந்து அங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டிராபேக்காக தான் இருந்தது. 2.0 வந்தா அதுல நமக்கு மக்களுக்கு வந்து ஏதாவது பிரயோஜனமா இருக்கான்னு அதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட். அதனால இந்த தேர்தல்ல வந்து கண்டிப்பா யோசிச்சு மேல யார் வரணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்க கேண்டிடேட்டை உங்க ஏரியால செலக்ட் பண்ணுங்க. அந்த தேர்தல் அறிக்கையில வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. இந்த தேர்தல் அறிக்கைக்காகவாது காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்குங்கிறது எங்களோட அபிப்பிராயம். நீங்க ஓட்டு போடுறது நீங்க வந்து சூஸ் பண்ணி மேல யார் வரணும், தேர்தல் அறிக்கையை படிங்க. நாங்க படிச்ச மாதிரி நீங்களும் எல்லாம் கலா ஆய்வெல்லாம் பார்த்துட்டு 10 வீடியோ பாருங்க, 100 வீடியோ பாருங்க, எத்தனையோ பேத்த பிரெயின் வாஷ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணிட்டு ஓட்டு போடுறது வந்து தகுதியான ஆளுக்கு போட்டு மேலே உட்கார வைப்போம். அடுத்த ஒரு 5 வருஷம் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு ஜாலியாக இருப்போம். அப்படியே நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு அப்படியே நம்ம அடிக்கடி வந்து நம்ம நம்ம வீடியோ வந்தால் கொஞ்சம் ஆதரவெல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது தட்டி விடுங்க. இதோட இல்ல நான் இன்னொரு வார்த்தை ஏதாச்சும் பேசிடுறேன். சொல்லுங்க. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்ன யாவனும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னா அது அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் மோடிஜி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுத்து ஒரு இது தேர்தலுக்கு கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் படிப்பு கொடுங்க, கொஞ்சம் அறிவை கொடுங்க. நீங்க அறிவை கொடுத்தாங்க அதெல்லாம் கூட வேண்டாம், நீங்க அறிவை கொடுங்க, நாங்களே சம்பாதிச்சுக்கிறோம், அது போதும் எங்களுக்கு. படிக்க வைங்க போதும். இவர் சொன்னது வந்து மோடிஜிக்கு போகும் வரை ஷேர் செய்யுங்கள். அந்த ஒரு பாரதியாரை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா இது பாரதி பிறந்த மண் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பாரதி பிறந்த மண்ணிலிருந்து ரத்த கொதிப்பு பிபி புள்ளிங்கோ இன்னைக்கு நைட்டு வந்து 12 மணி 1 மணி ஆக போகுது. அதனால நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க கொஞ்சம் மணிக்கு தட்டு. அப்புறம் உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு பிடிக்காதுல்ல வீட்டுக்கு போயிருங்க. ரத்த கொதிப்பு போக்குமாரு, இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற.